ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க ஈவன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பூமலை முருகர் கோயில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கொண்டா பக்கத்தில் இருக்க பள்ளிக்குப்பன்ற ஒரு அழகான கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இயற்கை சூழலோட மலைகளுக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ போயிட்டு நான் முருகரை தரிசனம் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக இயற்கையோட பேசுறது கிளியராக கேட்கும்ல? கேட்கும் ப்ரோ. கேட்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்காச்சும் கேட்கும். இது என்ன சிட்டியா? இல்லை, நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். லைட்டாக அப்படியே ஹில் மாதிரியே இருக்குது. ஃபீல் ஆகுது. பியூர் வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த பக்கம்லாம் பாருங்களேன், மலை அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கோவில். ஆமாம், ஸ்ட்ரைட்டாக தானா? ஸ்ட்ரைட்டாக ப்ரோ. வேறு மாதிரி இருக்குது ப்ரோ ஃப்ரேம். இது ஃப்ரண்டில் பாருங்கள். எதிரில் மலை, இந்த பக்கம் மலை. இந்த மாதிரி இடத்துல ஃபுல்லாக ஒரு நாளைக்கு காத்தால எதனா கட்டின்னு வந்துடணும். ஃபோன் கீனு எதுவுமே கையில் வச்சுக்கூடாது. சாப்பிட்டு அப்படியே நிம்மதியாக அப்படியே படுத்துருந்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்குல்ல, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல். இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ப்ரோ. அதுல நேச்சுரல். ரெண்டாவது எந்த ஒரு சவுண்டும் இருக்காது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. ஹெல்த்தியான லைஃப் ப்ரோ. மலை கோயில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது பாருங்கள், பூமலை முருகன் ஆலயம். இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். பைக் இங்கேயே விடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கட்டு வசதி போட்டிருப்பாங்களா தெரியலையே. இருக்கும் ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த வழியாக தான் வந்த இந்த ரோடு தான். நிறைய இடம் இருக்குது இங்கே பார்க்கிங் விடுறதுக்கு. நம்ம பைக் இங்கே பார்க் பண்ணியாச்சு. பாருங்களேன், சுற்றி வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக மலைகள், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. இந்த இடத்துல தான் இங்கே கோவில் இருக்குது. ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் கோவில். அப்படியே இங்கே நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு படி ஸ்டார்ட் ஆகிடுங்க. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்ட்டு இப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் ப்ரோ. அங்கே ஓகே, நல்லா இருக்கும் கோயில். என்னென்னா, நம்ம தைப்பூசம்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைம்லாம் ரொம்ப கிராண்டாக நடத்துவாங்க. இந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து செம்மையாக நல்லா வைப்லாம் இருக்கும். மலைக்கு மேலேருந்து தண்ணி வருது போலக்கு ப்ரோ. அருவி மாதிரி சவுண்டு கேட்குது. லைட்டாக கேட்குது. சரி, வாங்க பார்க்கலாம் என்னான்ட்டது. இங்கே மலை அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா அரச மரம் இருக்குங்க. இங்கே விநாயகர் இருக்கார், நாக தேவதை அம்மன்லாம் இருக்காங்க. அப்படியே வாங்க, இந்த பக்கம் தான் போனோம். வழியெல்லாம் எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் பாருங்கள், இங்கே ஒரு கோவில் இருக்குது. மேலே ஸ்டெப்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதான் ப்ரோ, இங்கே தான் ப்ரோ தண்ணி வருது ப்ரோ. இங்கே இது மாதிரி இருக்குது பாருங்களேன். ஓ, செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட போனால் வாங்க, அதை அப்படியே பார்த்துட்டு போகலாம். இந்த பாருங்க, அருவி மேடை. நாங்கள் இந்த பக்கம் இருக்கு. இந்த பாருங்க, இதுதான் வந்து கோயிலுக்கு மேலே போகிறது. ஸ்டெப்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் கோயிலுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா இந்த இடத்துல நீரோடை போகிற மாதிரி சவுண்டு கேச்சு. ஸோ என்னென்னு ஒன்றில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வேறு மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல சாமி கும்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே கை கால் அலம்பிட்டு குளிச்சுட்டு கூட போகலாம் போல இருக்கு. என்ன ப்ரோ? ப்ரோ பார்த்தீங்களா, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. தண்ணி சூப்பராக இருக்குது. மலையிலேருந்து அப்படியே அருவியாக வந்து அந்த பக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பார்த்துட்டு கூட முருகரை தரிசனம். ஆமாம், பார்த்துட்டு இங்கே குளிச்சுட்டு கூட போகலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்குது பிளேஸ், வேறு மாதிரி. சரி ப்ரோ, போகலாம். அப்படியே வாங்க போகலாம். பார்த்து வா ப்ரோ. ஓகே. சவுண்ட் நல்லா இருக்குல்ல, இங்கே எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. பட் இந்த வைப் பாருங்களேன், நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம வெளியே இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஆரன் சவுண்டு, வண்டி சவுண்டுங்களாம் இருந்தது.
பாருங்கள் நீரோடைய சவுண்டு வந்து எவ்வளோ இதாக கேட்குதுன்ட்டு. இங்கேருந்து வர தண்ணி தாங்க பாருங்கள். இந்த சவுண்டு கேட்டது அப்படி உள்ளே போனோம் நாங்கள். சவுண்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸ்டெப்ஸு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸ் இருக்குது தெரியல, எத்தனை படிக்கட்டுன்ட்டு. சரி வாங்க அப்படி போகலாம். எல்லாம் கருங்கல் தானே இது? ஆமாம். இங்கே ஒரு 20 படிக்கட்டு ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு கோவில் இருக்குது. நான் கோவில் தெரியல, வாங்க பார்க்கலாம். விநாயகர் bro. விநாயகர் கோவில் தொடக்கத்திலே இருக்குங்க. ஒரு 20 ஸ்டெப்ஸ் ஏறி வந்திருப்போம். செம்மையாக இருக்குது மேலே. இது எவ்வளோ வருஷம் பழமையான கோயிலே தெரியல ப்ரோ. ஸ்டெப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக படியெல்லாம் அந்த காலத்தில் போட்ட மாதிரியே இருக்குது. ஸோ படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து சேதமாக தான் அங்கே இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் போட்டிருப்பாங்களா தெரியல, எத்தனை வருஷம் பழமையான கோவில் தெரியல. எல்லாம் ஃபுல்லாகவே கருங்கல்லாக தான் இருக்குது. இந்த முருகர் கோயிலே பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி, அதுக்கப்புறம் வந்து நிறைய விசேஷங்கள்லாம் நடக்குது. திருவிழா, பூமலை முருகர் கோவில் அற்புதமாக இருக்குங்க. ஃபுல்லாக இயற்கை, அதாவது ஃபுல்லாக மலைக்கு நடுவில் இருக்குது இந்த கோயில். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஏறி போகிற ஸ்டெப்ஸு, கீழே அந்த சின்னதாக அருவி மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா? அடா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக மலைகள், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. நம்ம ஏறி வந்த வழி பாருங்கள், சுற்றி மலைகளாக இருக்கா. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, கோயில்கிட்ட வந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்மி தான் இருக்கும், ஒரு 300 படிக்கட்டுக்கு உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. கோயில்கிட்ட வந்துச்சு, காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸு வழியாக ஏறி வந்தோங்க. நம்ம 2 வீலர்லாம் வரலாம் போல் இருக்குது. கரெக்டாக அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்லேருந்து கரெக்டாக இந்த இடத்துல வண்டியை நம்ம விட்டுருக்கோம். இப்படியே ஓரமாக பார்த்திங்கன்னா இங்கே ரோடு இருக்குது. ஃபுல்லாக வந்து ரஃப் ரோடு தாங்க. அங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது ரோடு. இப்படியே ஏறி வந்தோன்னா பாருங்கள் கோவில் எங்கே இருக்குது. கோவில் ரீச் பண்ணிடலாம். ஸ்டெப்ஸ் வழியும் வரலாம், நம்ம 2 வீலரில் வரலாம். நல்லா இருக்குல்ல ப்ரோ? சுற்றி மலை நோட் பண்ணிங்களா? ஆமாம், மலைக்கு நடுவுலன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருக்குது கோவில். பின்னாடி மலை, முன்னாடி மலை. என்னென்னா நம்ம அந்த டைமுக்கு கோயில் ஓப்பன் இருக்காங்க, தரிசனம் தான் பண்ண முடியல. பட் இந்த கோயில் காமிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தான். ஆமாம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து போகிறாங்க. நல்ல ஸ்பேசஸ்லாம் பார்த்தீங்கல்ல? ஆமாம், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நல்லா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்னே சொல்லலாம். அந்த பக்கம் கோயிலும் கட்டிகிட்டு இருக்காங்க போல், அன்னதானம் கூடன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் காமிங் ப்ரோ, இந்த வியூ பாயிண்ட் வேறு மாதிரி இருக்குல்ல? இங்கேருந்து வளண்டப்ப மலையும் தெரியும், உடுக்குத்தூர். செம்மையாக இருக்குல்ல ஃபுல்லாக? ஆமாம், அதெல்லாம் அணைக்கட்டு மாதிரியே இருக்கு ப்ரோ. முருகர் கோவில் அங்கே அதெல்லாம் இருக்குது. அதில் முருகர் கோயில் இல்லை ப்ரோ, ஸ்ட்ரைட்டாக அந்த இது மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, வேல் மாதிரி இருக்கு. அப்படியே காமிங் ப்ரோ, அந்த பக்கத்தில் இருந்து அப்படியே நேச்சுரல் கிளைமேட்டு சுற்றி வாங்களேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மக்களுக்கு காமிங்க. வேறு மாதிரி இருக்குல்ல? கொஞ்சம் தொலைவு தான் கீழே இருந்து. பட் ஆனால் மேலே இருந்து பார்க்க சொல்ல அந்தமாரி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நேச்சுரல் கிளைமேட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோடு வந்து இந்த இடத்துல முருகர் தரிசனம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு ஃபேமிலியோடு போகலாம். நல்லாயிருக்கு. அப்படியே வாங்க போகலாம் கோயிலுக்கு. பாருங்கள், அப்பா அம்மாவோடய இருக்காருங்க.
சிற்பங்கள்லாம் கூட சூப்பராக செஞ்சுருக்காங்க. கீழே பாருங்கள் சிவன் பார்வதி, மேலே பாருங்கள் முருகர், வள்ளி தெய்வானை. ப்ரோ நம்ம தரிசனம் கிடைக்காதுன்னு நினச்சோம், அவர் தரிசனம் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு ப்ரோ. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அவருடைய ஸ்பேஸ் வந்து அந்த சின்ன குழந்தை முகம் இருக்கும் இல்லைங்களா, குழந்தை வடிவத்தில் இருக்கு. குழந்தை வடிவில் இருக்கு. நம்மளால் மூலவரை தரிசனம் செய்ய முடியல, பட் ஆனால் இங்கே முருகர் இங்கே கீழே நம்மளுக்கு காட்சியளிக்கிறார். கீழே இவ்வளோ தொலை வந்து முருகரை பார்க்க முடியலன்ற வருத்தம் இருந்துச்சு. ஆனால் பட் இப்போ பார்க்க முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. உள்ள மூலஸ்தானத்தில் பார்க்க முடியல, பட் ஆனால் இங்கே பார்க்க முடியுது. அவருடைய முகம் தெரியுது இல்லையா. ஆமாம், ரொம்பவே ஒரு பெரிய சந்தோஷம் தான். இதில் தரிசனம் கிடையாதுன்னு நினச்சோம், பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே கருவறை இங்கே தாங்க இருக்குது. விமானம் தெரிஞ்சு பாருங்கள். நம்ம முருகரை தரிசனம் பண்ண முடியல, இருந்தாலும் அவருடைய விமானத்தை தரிசனம் பண்ணிட்டோம். அதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இங்கே பாருங்கள் சுதை சிற்பங்க. முருகர் பாருங்கள் மயில் மேலே அமர்ந்திருக்காரு. 2 பக்கம் பாருங்கள் வள்ளி தெய்வானை இருக்காங்க. இந்த இடத்துல என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா, மயில் சத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்குங்க. மலையை சுற்றி ப்ரோ, மலையை சுற்றி வந்து பார்த்தோன்னா மயில் சத்தம் எந்த இடத்துல கேட்குதுன்னு வந்து நம்மளால் யூகிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும், இல்லை அந்த பக்கம் வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்து கேட்குன்றாங்க. இப்போத்துக்கு நம்மளுக்கு சவுண்டு கேட்கல, பட் இதுதான் வந்து இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நல்ல ஒரு வேறு லெவலில் பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் கோயில். நம்ம முருகரை வந்து இந்த தரிசனம் பண்ணலாம். ஓகேங்களா. கருவறை தான் நம்மளால் பார்க்க முடியல முருகரை போயிட்டு. நம்மளுக்கு வந்து விமானத்துடைய காட்சி அளித்தார். கீழே பார்த்தீங்கன்னா முருகரை தரிசனம் பண்ணிட்டோம். வேறு லெவல், செம்மையாக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காற்று. நல்லா இருக்குங்க. சுற்றி மலைகள், நடுவில் கோவில். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு வீக்கெண்டில் எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரலாங்க. இங்கே கோயிலில் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இயற்கை சூழலோட மலைகளுக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 படிக்கட்டுக்குள்ளே தாங்க இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடத்துல. இயற்கையோட அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லைவ் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.